Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote. BuyMoteங்கிறது என்னென்னா ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். அதர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மோட BuyMoteை கம்பேர் பண்ணையில் நம்ம BuyMoteல ப்ராடக்டோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ராடக்டோட ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். BuyMoteோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க ஷாப்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ போய் பிராண்டடான சாக்லேட்ஸ் அண்ட் டார்க் சாக்லேட் இதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட அதே டேஸ்ட்லேயும் அதை விட டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நம்மளால் வீட்லேயே பண்ண முடியும். அதுவும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலாம். எப்படி அந்த ஈஸி மெத்தடில் வீட்லேயே ஹோம்மேட் சாக்லேட் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாதாம் முந்திரி ஒரு 1/4 கப் அளவு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. முக்கியமான குறிப்பு, லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கலாம். நல்லா பதம் வர வரைக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெவல் தான் கரெக்டான லெவல். இப்போ ஒரு சல்லடை வச்சு ஒரு 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணிடுங்க. பால் பவுடர் ஆட் பண்ணி இது கட்டியாக சேரும். ஸோ நல்லா கிளறி விட்டுறலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபுல் ரெசிபி பண்ணும்போது சிம்மு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் யோசிக்கலாம், வெறும் சட்டியில் பாதாமும் முந்திரி வறுக்கிறதுக்கு பதிலாக நெய் ஊற்றி வறுத்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம சாக்லேட் கூட நல்லா அது சேராது, பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் அது சேர்க்கல, அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த நெய் தடை வச்ச தட்டில் இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு நல்லா அதை அமுக்கி விட்ருங்க. ஃபுல்லாக இதாகிற மாதிரி. இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துருங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம கடைகளில் தேவையில்லாத சாக்லேட்ஸ், அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் அண்டு கெமிக்கல்ஸ் ஏகப்பட்டதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க கொண்டு நம்மளுக்கு தெரியாத ஒரு சில விஷயம். அதே டேஸ்ட்லேயே குவாலிட்டியாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஹெல்த்தியாக. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.